வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான திருவிழாவான தைப்பூசம் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருவது லட்சக்கணக்கான பக்தர்கள், காவடி ஆட்டம், அப்புறம் வேல். ஆனால் இந்த திருவிழா ஏன் கொண்டாடுறாங்க? அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு எதுக்காக வேலை கொடுத்தாங்க? முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தது தைப்பூசத்திலா அல்லது கந்த சஷ்டியிலா? இன்று நாம் தைப்பூசத்தின் பின்னால் இருக்கும் பிரமிக்க வைக்கும் வரலாறு, அறிவியல் மற்றும் உலகெங்கிலும் தமிழர்கள் இதை எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படின்றத பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். தைப்பூசத்தின் வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரில் தான் தொடங்குகிறது. சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் தேவர்களை மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கினான். அவர்களை காக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக உருவானவர் தான் நம்ம கார்த்திகேயன். சிவபெருமான் முருகனை படைத்தாலுமே அசுரர்களை அழிக்க தேவையான மகா சக்தியை வழங்கியது என்னமோ அன்னை பார்வதி தேவி தான். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தன்று தான் அன்னை பார்வதி தன்னோட ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்றிணைத்து ஒரு வேலாக மாற்றி முருகனிடம் வழங்கினார். இந்த வேல் வெறும் ஆயுதம் இல்லை, இது ஞானத்தின் அடையாளம். நம்முள் இருக்கும் அறியாமை என்ற அசுரனை அழிக்க இறைவன் தரும் அறிவே இந்த வேல். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே பழனி தான் நம் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஏன்னா போகர் சித்தர் நவபாஷாணத்தால் செய்த முருகன் சிலை இங்கு தான் உள்ளது. இந்த தைப்பூசத்தின் போது நடக்கும் தேரோட்டம் உலக பிரபலம். கடற்கரை ஓரத்தில் அலைகள் தாளாட்ட முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு அமைதியாக காட்சியளிக்கும் இடம்தான் திருச்செந்தூர். தைப்பூசத்திற்கும் ஜோதி வழிபாட்டிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. வடலூரில் ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான சபையை நிறுவி தைப்பூசத்தன்று தான் ஜோதி தரிசனத்தை காட்டினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஒளி வடிவிலான இறைவனை வணங்கிய நாள் இதுதான். தைப்பூசத்தன்று பக்தர்கள் ஏன் காவடி எடுக்கிறார்கள்? இதன் பின்னணியில் இடும்பன் கதை இருக்கு, பார்க்கலாம் வாங்க. அகத்திய முனிவரின் கட்டளைப்படி இடும்பன் அப்படிங்கிற அசுரன் சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 மலைகளையும் ஒரு தண்டில் கட்டி தூக்கி வந்தான். வழியில் பழனியில் ஓய்வெடுக்கும் போது சிறுவனாக வந்த முருகன் அவனை சோதித்தார். இறுதியில் முருகனின் பக்தனாக மாறிய இடும்பன் யாரெல்லாம் இதுபோல காவடி தூக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என வரம் கேட்டான். அதுவே இன்று காவடி திருவிழாவாக மாறியது. அலகு குத்துதல் தியானத்தின் உச்சநிலை, வலியையும் கடந்து இறைவனோடு ஒன்றிணைவதை குறிக்கிறது. தைப்பூச திருவிழா தமிழ்நாட்டில் மட்டுமே கொண்டாடப்படுவதில்லை. மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மொரீஷியஸ் நாடுகளில் இருக்கும் லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடி தமிழர் பண்பாட்டை பறைசாற்றுகிறார்கள். தைப்பூச திருவிழாவின் வானியல் மற்றும் அறிவியல் உண்மைகளை அறிவோம். ஏன் தை மாதம்? ஏன் பூசம் நட்சத்திரம்? தை மாதத்தில் சூரியன் தனது திசையை மாற்றுகிறான். பூசம் நட்சத்திரம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். அறிவும் ஞானமும் பெருகும் காலம் இது. தைப்பூசத்தன்று பௌர்ணமி இணைவதால் அன்று நிலவின் ஈர்ப்பு விசை நம் உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றலை உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததான் தைப்பூச விரத முறைகளை பற்றி பார்க்கலாம். விரதம் அப்படிங்கிறது வெறும் பட்டினி கிடப்பது மட்டும் அல்ல, அது நம் மனதையும் உடலையும் இறைவனுக்காக தூய்மைப்படுத்தும் ஒரு பயணம். தைப்பூச விரதத்தை முறையாக எப்படி கடைபிடிப்பது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். தைப்பூசத்தன்று சூரிய உதயத்திற்கு முன்பே அதிகாலையில் எழுந்து விட வேண்டும். குளிக்கும் நீரில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து குளிப்பது சிறப்பு. விரதத்தை தொடங்குபவர்கள் கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முருகனை நினைத்து கையில் காப்பு கட்டி கொள்ளலாம். முடிந்தவரை மஞ்சள் அல்லது காவி நிற ஆடைகளை அணிவது முருகனுக்கு உகந்தது. உணவு முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரதத்தில் உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம். இதை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலையே கடுமையான விரதம் இதுதான். தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கணும். இது உடல்நிலை ஒத்துழைப்பவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒரு வேளை மட்டும் பால் மற்றும் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த விரதம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை மட்டும் உப்பு சேர்க்காத உணவையோ அல்லது எளிமையான சைவ உணவையோ எடுத்துக்கொள்ளலாம். விரத காலத்தில் அசைவ உணவு, வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தவரை குறைவாக பேசுவது அல்லது மௌனமாக இருப்பது. இது மன அமைதியை தரும். நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் இல்லைன்னா கந்தகுரு கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது நல்லது. விரத காலங்களில் உடல் மற்றும் மன தூய்மை மிக அவசியம். பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா பழனி போன்ற தலங்களுக்கு பாத யாத்திரையாக செல்வார்கள். அப்போது காலணி அணியாமல் நடப்பது நிலத்தின் ஆற்றலை உடலில் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலையில் சந்திரன் உதயமான பிறகு அல்லது கோயிலில் முருகனை தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிக்கலாம். முருகனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தை உண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். உடல் பலவீனமாக இருப்பவர்கள், மருந்துகள் உட்கொள்பவர்கள் கடுமையான விரதத்தை தவிர்க்கலாம். ஏனெனில் இறைவனுக்கு தேவை உங்கள் அன்பும் பக்தியுமே தவிர உடல் வருத்தம் அல்ல.
தைப்பூசம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது நம் பண்பாட்டின் அடையாளம். தீமையை ஒழித்து நன்மையை நிலைநாட்டும் நம்பிக்கை. இந்த தைப்பூச நன்னாளில் நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி அறிவு என்னும் வேலை ஏந்துவோம். இந்த தைப்பூச நன்னாளில் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடவும். நன்றி.